ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு ஜாப்ஸ் இன்ஃபார்மர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் விழுப்புரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய ஒரு வேலைவாய்ப்பு முகாம் நோட்டிஃபிகேஷனோட டீட்டெயில் தான் நம்ம இந்த வீடியோவில் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். ஸோ அதை பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் நீங்கள் ஒன்றும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு வந்து ஒரு லைக் பண்ணிட்டு பாருங்கள். அப்போ தான் ஜாப் நோட்டிஃபிகேஷன்ஸ் கொடுக்குறதுக்கு எனக்கு கொஞ்சம் மோட்டிவேஷனாக இருக்கும். இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 35,000 வேகன்சிஸ் வந்து ஃபில் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாமில் ஒரு 150 கம்பெனிஸ் வந்து பார்த்திங்கன்னா பார்ட்டிசிபேட் பண்ணி ரெக்ரூட் பண்ணுவாங்க அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. இது ரெண்டுமே வந்து பார்த்திங்கன்னா எக்ஸ்பெக்டட் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா ப்ளஸ் ஆர் மைனஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆகலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்பு முகாமில் வந்து நீங்கள் கலந்துக்கணும்னா உங்களுக்கான எலிஜிபிலிட்டி என்ன இருக்கணுன்றது வந்து பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு நம்ம பார்த்துடலாம். ஓகே, ஏஜ் லிமிட் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் 18 வயசு கம்ப்ளீட்டடாக இருந்தால் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஜெண்டர் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் போத் மேலாக இருந்தாலும் சரி, இல்லை ஃபீமேலாக இருந்தாலும் சரி, யாராக இருந்தாலும் சரி தாராளமாக கலந்துக்கலாம். எக்ஸ்பீரியன்ஸ் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா நீங்கள் ஃப்ரெஷராக இருந்தாலும் சரி, இல்லை எக்ஸ்பீரியன்ஸாக இருந்தாலும் சரி தாராளமாக கலந்துக்கலாம். எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் என்ன இருக்கணும்னு வந்து பார்த்தீங்கன்னா 8th 10th 12th டிப்ளமோ, ஐடிஐ, இல்லை டிகிரி, இல்லை இன்ஜினியரிங் நீங்கள் இதில் எது படிச்சிருந்தாலும் ஓகே தான். நீங்கள் இந்த வேலைவாய்ப்பு முகாமில் தாராளமாக வந்து கலந்துக்கலாம். ஓகே, இந்த வேலைவாய்ப்பு முகாமில் நீங்கள் கலந்துக்கும் போது என்னென்ன டாக்குமெண்ட்ஸ் எல்லாம் எடுத்துகிட்டு போகணும்னா, என்னுடைய சஜஷன் படி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காப்பி ஆஃப் ரிசியூம்ஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கம்பெனி வந்து பார்ட்டிசிபேட் பண்ண போகிறதுனால வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கம்பெனியில் ரிஜெக்ட் ஆனாலும் இன்னொரு கம்பெனியில் வந்து இன்டர்வியூ அட்டன் பண்ணுறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 காப்பி ஆஃப் ரிசியூம் காப்பீஸ் வந்து எடுத்துகிட்டு போங்க. அதேமாரி உங்களோட எஜுகேஷனல் குவாலிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்ஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரிஜினலாக எடுத்துகிட்டு போங்க, ஜெராக்ஸும் எடுத்துகிட்டு போங்க. அட் த சேம் டைம் வந்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஜாப் ஃபேர் நடக்கக்கூடிய இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ரஷ்ஷாக இருக்கும். ஸோ வந்து பார்த்தீங்கன்னா உங்களுடைய டாக்குமெண்ட்ஸ் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா கேர்ஃபுல்லாக எடுத்துகிட்டு வாங்க. ஓகே, இந்த வேலைவாய்ப்பு முகாம் எங்கே நடக்க போகுதுன்னு வந்து பார்த்தீங்கன்னா அட்ரஸ் வந்து கொடுத்துருக்காங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம், ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட். அட்ரஸ் வந்து கரெக்டாக பார்த்துக்கோங்க. கவர்மெண்ட் லா காலேஜ் விழுப்புரம் வந்து சொல்லியிருக்காங்க. லேண்ட்மார்க் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்போசிட் டு நியூ பஸ் ஸ்டாண்ட் வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த லொக்கேஷனில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. டேட் என்னைக்குன்னு பார்த்தோன்னா 23/12/2023 சனிக்கிழமை வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ டேட்டை கரெக்டாக பார்த்துக்கோங்க. இந்த டேட்டில் மட்டும்தான் இந்த வேலைவாய்ப்பு முகாம் வந்து நடக்கும். ஸோ டேட்டை இன்னொரு வாட்டி கரெக்டாக பார்த்துக்கோங்க. 23/12/2023 சாட்டர்டே, சரிங்களா? டைமிங் பொறுத்த வரைக்கும் பார்த்தோன்னா மார்னிங் 9 AM ஈவினிங் 3 PM வரைக்கும் நடக்கும் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ நீங்கள் ஈவினிங் 3 PM வரைக்கும் இருக்கே அப்படின்னு வந்து பார்த்தீங்கன்னா லேட்டாக போகாதீங்க. ஏன்னா நிறைய கம்பெனிஸ் கலந்துக்கிறதுனால நிறைய கேண்டிடேட்ஸ் வந்து கலந்துக்குவாங்க. ஸோ வந்து 9 AM சொல்லியிருக்காங்கன்னா நீங்கள் வந்து ஒரு 8:30 AM வந்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற மாதிரி வந்து பிளான் பண்ணிக்கோங்க. அட் த சேம் டைம் விழுப்புரம் எம்ப்ளாய்மெண்ட் ஆஃபீஸ்லேருந்து கொடுத்துருக்கக்கூடிய அந்த அஃபிஷியல் நோட்டிஃபிகேஷனோட லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற ஒரு கன்ஃபர்மேஷனுக்காக இந்த லொக்கேஷனில் தான் இல்லை இந்த டேட்டில் தான் நடக்க போதான்றது வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த லிங்க்கை நீங்கள் செக் பண்ணி நீங்கள் கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். ஸோ அந்த லிங்க்கையும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குற நீங்கள் அதையும் செக் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ பார்த்தா இந்த வேலைவாய்ப்பு நோட்டிஃபிகேஷனில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்டாக இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக வந்து ரிப்ளை பண்ணுறேன். ஓகே, இந்த வீடியோ பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணிவிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம வீடியோ ஷேர் பண்ணிவிட்டு மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.